சாயிராம். பிரச்சனைகளை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே வாழ்வது வாழ்வே அல்ல. நமக்கு வந்திருப்பதெல்லாம் பிரச்சனையே அல்ல என்று சொல்லிவிட்டு நகர்வதுதான் வெற்றிகரமான வாழ்வு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது உன்னுடைய தன்னம்பிக்கை. அதேபோல் அனைத்தையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை. ஆம் குழந்தையே, நாளை விடியும் காலை பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும். ஆம் குழந்தையே, பெரும் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும். இதுதான் உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனையான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி பெருமகிழ்ச்சியான நாள் என்பது நாளை முதல் உனக்கு ஒவ்வொன்றாக நடக்கும். நாளை முதல் உனக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறும். எதையுமே நீ தேடி போகாதே என் பிள்ளையே. உனக்கான தகுதி இருந்தால் அனைத்துமே உன்னை தேடி வரும். இதுதான் வெற்றியின் ரகசியம். அந்த வெற்றியின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு உனக்கான தகுதியை வளர்த்துக்கொள். அப்பொழுது உனக்கானது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். யார் தடுத்தாலும், எது தடுத்தாலும். இது நாள் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்கு வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட, தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு, விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம்பிக்கையோடும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான். நம்பிக்கையோடு இருந்து பார்.
உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகும். எல்லாமே உனக்கு நடக்கும். ஒரு சமயம் விபத்தில் தன் இடது கையை இழந்த ஒரு சிறுவனுக்கு ஜூடோ கற்றுக்கொள்ள ஆசை அதிகமாக ஏற்பட்டது. எனவே ஒரு வயதான மாஸ்டரின் வகுப்பில் சேர்ந்தான் அந்த சிறுவன். துருதுருவென்று இருக்கும் சிறுவன் என்பதால் எளிதாக ஜூடோ விஷயங்களை கிரகித்து கொண்டான் அந்த சிறுவன். கைதான் இழந்ததே தவிர அவன் மனது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனால் அனைத்தையும் கிரகித்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய மாஸ்டரிடம் இன்னும் பல விஷயங்களை தனக்கு சொல்லித் தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். ஆனால் அவர் இதுவே உனக்கு போதும் என்று சொல்லி அவனை தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு போட்டியை அறிவித்தார்கள். சிறுவனுக்கும் போட்டியில் பங்கு பெற ஆசை இருந்தாலும் ஒரு கை இல்லாததை நினைத்து அதில் பங்கேற்க தயக்கமாக இருந்தது அந்த சிறுவனுக்கு. ஆனால் அவனின் மாஸ்டர் அவன் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவனை அதில் கலந்து கொள்ள வைத்தார். ஒவ்வொரு சுற்றாக ஜெயித்து இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டான் அந்த சிறுவன். இறுதி போட்டியில் அவனுடன் சண்டையிட்டவர் நல்ல அனுபவசாலி, திறமைசாலியும் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சிறுவன் அவரை வீழ்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டான். வெற்றியை பெற்றே விட்டான் அந்த சிறுவன். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் தன் மனதில் இருந்த கேள்வியை மாஸ்டரிடம் மறைக்காமல் கேட்டும் விட்டான் அந்த சிறுவன். ஒரே ஒரு அடி மட்டுமே நன்றாக செய்ய தெரிந்த நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய கேள்வியை தன்னுடைய குருவிடம் கேட்டான் அந்த சிறுவன். அவனை தட்டி கொடுத்த மாஸ்டர், உனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு அடி சாதாரணமானது அல்ல என்று கூறினார். மிக மிக கடினமானது அந்த ஒரு அடிதான். அந்த அடியில் இருந்து தற்காத்து கொள்ள எதிராளிக்கு உன் இடது கையை பிடிப்பது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்றார். இடது கையில்லாத அவனின் குறையை வெற்றி பெற காரணமாக மாற்றிய மாஸ்டரை பெருமை பொங்க பார்த்தான் அந்த சிறுவன். தன் குருவை வணங்கினான். தன்னுடைய குறையே இல்லாமல் செய்ததற்கு தன் குருவிற்கு 1000 முறை நன்றியை தெரிவித்தான் அந்த சிறுவன். நம்ம எல்லாருக்குமே மனக்குறை, உடல் குறை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சாமர்த்தியமாக திட்டமிட்டால் நம் பலவீனத்தை கூட நம்மளுடைய பலமாக மாற்றிவிடலாம். நம் நம்பிக்கையே நம் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருக்கும் பொழுது நம் பலவீனமெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நிறைந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றி நம் வசமாக்கிக் கொள்ளலாம். என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை நிர்கதியாக நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இனி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வரும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். எதற்குமே கவலைப்படாதே. கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே,
அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே அதை தூக்கி எறிந்துவிடு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டே இருந்த பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கையே அமையும். எனவே நல்லதை மட்டுமே சிந்தனை செய், நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு, நல்லதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். தேவையில்லாததை மனதிலிருந்து அழித்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய வழியாகவே இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. சாயப்பா, நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய பக்தியும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய பாசமும் என்னை கரைத்து விட்டது. நான் உன்னுள் கரைந்தே விட்டேன். என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியமான என்னுடைய குழந்தை, என்னுடைய முழு மனதில் இடம்பெற்ற என்னுடைய பொக்கிஷமான குழந்தையே நீயல்லதானே? என்னுடைய அருள் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன்னில் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றிக்கொண்டே இருப்பேன். உன் வாழ்வு எப்பொழுதும் பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் இந்த அகிலத்தின் ரூபமாய் என்றுமே நான் உனக்கு துணை இருப்பேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே வா. உன்னுடைய செயல்கள் நன்மையாக முடியும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம்
தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம். மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அது நிகழும் பொழுது அனைவருமே வேடிக்கை பார்ப்பது சுலபம்தான். ஆனால் அது நமக்கு என்று வரும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டே நாம் இருந்தால் நம் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? மற்றவர்களுக்கு வரும் பொழுது வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம் வாழ்க்கையை தைரியமாக, தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டால் தானே வாழ முடியும். வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையை யார் வாழ்வது? யாரையும் பழிக்காமல், எதையும் சபிக்காமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வாழலாம், வென்று காட்டலாம். அப்பொழுதுதான் நீ அப்படி இருந்து பார். அப்பொழுதுதான் நீ மனிதனாகவே வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் வாழ்வு எப்படி விருக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அப்படி நடந்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை நீயே உருவாக்கி கொள்ளலாம். அந்த வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம். நீ அனுபவிக்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஆகவே இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு யாருமே பொறுப்பாளியாகவே முடியாது. இன்பம் வந்து விட்டாலோ துன்பம் வந்து விட்டாலோ அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது உனக்கு அது துன்பமாகவோ இன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை முதலில் தைரியமாக புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் பாதையை நீயே வடிவமைத்துக்கொள். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் சென்றால் உன் வழி எப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படும்? எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த திசையில் செல்லலாம் என்பதை நீயே முடிவிடு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. உன் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி சென்று கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் மனம் நினைப்பதை மறந்து விடாதே, மறுத்து விடாதே. பொய் உன்னை எப்பொழுதும் வாழ விடாது. உண்மையாக இருக்க பழகு. மற்றவர்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணம் கூட எண்ணி விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மட்டும் எண்ணி விடாதே. உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த இறைவனே உனக்கு உதவி செய்தாலும் உன்னை வெற்றியடைய வைக்க முடியாது. உன் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும், நீ செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது நீ பழி சொல்லும் வரைக்கும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாற்றம் நிகழவே நிகழாது. தவறு நடந்துவிட்டால், அதை நீ சென்று செய்துவிட்டால் அதை தைரியமாக ஒப்பிட்டுக்கொள், ஒத்துக்கொள். செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய்.
உனக்கான நிம்மதியை, உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயிநாதரே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில் நிம்மதியாய் மட்டும் கொடுத்தால் போதும், நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று நீ என்னிடம் கேட்ட என் பிள்ளைக்கு அந்த நிம்மதியை தர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். காசு, பணம், செல்வம் என்று நான் எதுவும் ஆடம்பரமாக வாழ்வதற்கான வழியை நான் உங்களிடம் கேட்கவில்லை. என் வாழ்க்கையில் பிரச்சனையில்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுங்கள் சாயிநாதரே என்றுதானே நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த நிம்மதியை கூட எனக்கு தராமல் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ பாவ புண்ணிய கணக்குப்படி, நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, உன் கர்மாவின்படி நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் அனுபவிக்கவே முடியாது. நீதான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். உன் கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. ஆனால் அதை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். பயப்படாதே. எதை கண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கஷ்டம் வருகிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ சாதிப்பாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடினே வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழ இருள் சூழ்ந்த வாழ்க்கையை கடந்து தான் ஆக வேண்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பயம் இல்லாமல் கடந்து சென்றால்தான் ஒளிமிகுந்த வாழ்க்கையை பிரகாசமாக உன்னால் வாழ முடியும். அந்த பிரகாசம் உன் கண்களுக்கு மிக பிரகாசமாகவே தெரியும். மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கை தான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்து விட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை. மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே.